முந்தைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த திரைப்பட விருதுகளையும் சின்னத்திரை விருதுகளையும் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற விழாவில் தான் தரப்பட்டுச்சு. அதிலிருந்து தொடர்ந்து தரப்பட்டு வருது. முத்தமிழ் தலைவர் கலைஞர் தொடங்கி வச்ச சின்னத்திரை கலைஞருக்கான விருதையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு தான் 15 ஆண்டுகளுக்கான விருதுகளை மொத்தமாக கொடுத்துருக்குறோம். இந்த ஆண்டுக்கான விழா சில நாட்களில் நடைபெற இருக்கு. அதேபோல் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களும் அந்த விருதுகளும் விரைவில் வழங்கப்படவிருக்கிறது. கதைவசனகர்த்தா ஆரூர் தாஸ், கவிஞர் மு மேத்தா, பாடகி பி சுசிலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தக விருது எனும் வாழ்நாள் சாதனை விருதை வழங்கியிருக்கிறோம். டி.எம். சௌந்தரராஜன் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடியிருக்கிறோம். பாடும் நிலா எஸ்பிபி, சின்ன கலைவாணர் நடிகர் விவேக், திரு ஜெய்சங்கர் ஆகியோர் நினைவாக தெருக்களுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிறோம். சிம்போனி தமிழர் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு உலகமே வைக்கக்கூடிய வகையிலே பாராட்டு விழா அரசின் சார்பிலே நடத்தியிருக்கிறோம். கலைமாமணி விருதுகள் கரெக்டாக தகுதியான நபர்களுக்கு தரப்பட்டு வருது. எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகளுக்கு ஏராளமான விருதுகள் வழங்கப்பட்டு வருது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. நம்ம ஆட்சியில் தான். அண்மையில் கூட பட்டமளிப்பு விழா நடந்துச்சு. நடிப்பிலும் பேச்சிலும் சிறந்த மார்க்கண்டேயராக விளங்கக்கூடிய திரு சிவகுமார் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. இப்படி திரைக்கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், நாடகக் கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், இலக்கியவாதிகள்னு கலைஞர்களை போற்றக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது.